எப்பயுமே எங்கள் வீட்டில் காலை சாப்பாடுனா இந்த இட்லி தோசை தான்ப்பா அப்படின்னு போர் அடிச்சு போனவங்களுக்கு இந்த அடையை ஒரே ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க. ஹெல்த்தியான வில்லேஜ் ஸ்டைல் ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் ராகி மாவு அப்படின்னா 1/2 கப் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 கப் முருங்கைக்கீரை, அதை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். 2 பட்டை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டு கொஞ்சமாக உப்பு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தண்ணி தெளித்து அடை தட்டுற பதத்துக்கு எடுத்துக்கணும். நிறைய தண்ணி தெளிச்சிடக்கூடாது, அப்புறம் தோசை சுடுற மாதிரி மாவாயிடும். அப்புறம் வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கலாம், இல்லைனா வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதை கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு அடை வேணுமோ அந்த அளவுக்கு நைஸாக தட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு அடையை தோசைக்கல் மேலே அப்படியே வாழை இலையோட போட்டுடணும். வாழை இலையை ஒரு நிமிஷம் அப்படியே அமுக்கி விட்டு அப்படியே வச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும். அப்போ தான் அடை வாழை இலையில் ஒட்டாமல் தோசைக்கல்லில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் ஆயில் ஊற்றி ஒவ்வொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ராகி அடை ரெடி.